நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து பேனா இல்லை இங்கு கரை பட்டுச்சுன்னா சீக்கிரமாக போகாது. நம்ம சோப் போட்டு தேய்ச்சி பார்ப்போம். ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல, ஆலாக ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் ட்ரெஸ்ஸில் சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இனிமேல் இது மாதிரி கரை இருந்ததுன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் விட்டுறாதீங்க. வேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ரஷ் எதனா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் எங்கே கரை பட்டுச்சோ அந்த இடத்துல வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்க்கும் போதே அதில் இருக்கிற கரையெல்லாம் போயிடும். இது போல் கொஞ்சம் நேரமாக தேய்ச்சதை அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள். கரை இருக்கவே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இது போல் கரையெல்லாம் போகவே வைக்க முடியாது. ஆனால் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கரை சுலபமாக போயிடும். அப்படி உங்ககிட்ட பேஸ்ட் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி பேஸ்ட் இல்லாத பட்சத்தில் டெட்டால் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நான் இப்போ இதை வந்து ஓரளவுக்கு தேய்ச்சதை நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ தண்ணியில் இதை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போதே சுத்தமாக கரை போயிடுது. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெயிலில் உலர்த்திட்டு இதை ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக கரை இருந்த இடமே உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரை சுத்தமாக போயிடுச்சு. நான் நேரடியாகவே பெனில் கிறுக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் நீங்களும் ட்ரை பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ரிசல்ட்டையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.